கர்த்தரிடத்துல ஜெபிச்ச போது கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்தங்களை நம்ம வாசிப்போம். முதல் மாசமா இருக்கிறதுனால ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாசத்துல நீர் எங்களுக்கு சொல்ற ஒரு வாக்குத்தத்தம், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. ஆமென் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை தேற்றட்டும், பிரயோஜனமாக இருந்தால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இயேசப்பா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கூட்டமா இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள் சொன்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நீ என்னால மறக்கப்படுவதே இல்லை. அவ்வளோ ஒரு கரிசனையான ஒரு நல்ல கடவுள் பாருங்க. இப்போ வேற யாராகிலும் அப்படி சொல்லவே முடியாது இல்லை. முதலாவது யார் யாரை மறக்காமல் இருப்பாங்கன்னா, கடவுளே சொல்றார், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாய் தான் பிள்ளையை மறக்காமல் இருப்பாள். யாரு? தாய் தான். உலகமே ஒரு ஒரு பிள்ளையை வெறுத்தாலும் வெறுக்காமல் இருக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்துல யாரு? ஃபர்ஸ்ட் தாய் தான். முதல்ல யார் தான்? தாய் வெறுக்க மாட்டாங்க. புள்ள அடிச்சாலும் திட்டினாலும் அவன் தாறுமாறா நடந்தாலும். இன்னைக்கு கூட நம்ம அநேக ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது, அநேக கொலை செய்கிற ஒரு ஒரு பிள்ளைக்கு கூட தன் தாய் என்ன செய்யறாங்க? கரிசனையா அழுவதை பார்க்க. இப்படிதானே இடையில ஒரு மகனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவங்க தாய் போய் என்ன பண்ணுது? அழுது. சட்டத்துக்கு அவன் குற்றவாளியா இருந்தாலும் தன் தாய்க்கு அவன் யாரா இருக்கிறான்? பிள்ளையா இருக்கிறான் என்று சொல்லி அழுகுறாங்க. நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தரும் சொல்றார், ஏசாயா 45:19 நீங்க வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், வாசிங்க பார்க்கலாம். ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்தேன். ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்ப பிறப்பான ஒரு பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை அந்த தாயை கூட மறந்து விடுகிறார். ஒரு டைம்ல ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறா? ஒரு சூழ்நிலையில மறந்து போறா. அப்ப மறக்கிறதுனால ஆண்டவர் சொல்ற, ஒருவேளை ஒரு மறந்து போனாலும் கடவுள் ஏசப்பா ஒரு மனுஷனையும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் பெயர் சொல்லிதான் அழைச்சிருக்கிறார். அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நீ நானெல்லாம் நம்ம சொல்றோம், நீ நானெல்லாம் நம்ம உருவாயிட்டோமா? இல்ல, கடவுள் தான் மனிதனை என்ன செஞ்சார்? உருவாக்கி இருக்கிறார். அப்ப உருவாக்கின நல்ல ஒரு கடவுள் நம்மளை சாகுற வரை நம்மளை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு முறை நம்மளை நினைச்சிருக்கிறார்னா, இங்க இருக்கிறவனுக்கு எல்லாரையும் குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். ஆனா அவர் தான், நம்ம தான் நினைக்கிறோம் அவர் மறந்துட்டாரோ, என்ன செய்யறாரோன்னு. அவர் மறக்கல. நம்மளை ஒரு நாளும் அவர் மறக்காதவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர், மறக்காதவர், மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். நாம சொல்றோம், எப்படிமா ஒரு பிள்ளையே எப்படி மறந்து போறது? இன்னைக்கு எத்தனையோ அநாத ஆசிரமத்துல குழந்தைங்க இருக்குது, பார்க்குறோம்ல. இந்த காலகட்டத்தில் தான் அநாத ஆசிரமத்திலும் நிறைய இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைகளை என்ன ரோட்லேயோ இல்லை குப்பை தொட்டிலையோ அனாவசியமாக அனாதியாக போட்டு விட்டு சென்று விடுகிற அநேக தாய்களை நாம் என்ன செய்ய பார்க்க முடிகிறது. அப்படிதானே? சில வருடங்களுக்கு முன்பாக காலையில் இந்த குப்பையை கிளீன் பண்ணுறவங்க அந்த குப்பை தொட்டியில பார்த்தா அது உள்ள ஒரு குழந்தை இருக்குது. ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மைன்னு பாருங்க. தன் வயிற்றுல பிறந்த குழந்தை என்ன செய்யறாங்க? போட்டுட்டு
போயிடுறாங்க. என் கண் கூட நான் கூட பார்த்தேன். ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், சாட்சியா மீண்டும் சொல்கிறேன். நாங்கள் வசிக்கிற பகுதியில் பஸ் ஸ்டாண்டுக்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் தான் எங்களுக்கு முன்னாடி இருக்கும். ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று இருக்கிறோம். ஒரு 10 பேரை உட்காந்து இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஜனமெல்லாம் இருக்குது. ஒரு தாயானவள் வந்து தங்கள் கையில் ஒரு குழந்தையோட உட்காந்து இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துன்னு தான் இருந்தோம். அந்த பக்கம் பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் எல்லாரும் ஏறினாங்க. ஏறும் பொழுது தன் கையில் இருந்த குழந்தைய பக்கத்தில் அந்த செடி இருக்குல்ல, அந்த செடியில் போட்டுட்டு அப்படியே பஸ் ஏறிட்டாங்க. பஸ் ஏறி போயிட்டாங்க. அந்த அம்மா குழந்தை கத்துது. பஸ்ஸு போயிட்டோன்னே பஸ்ஸை பிடின்றாங்க. பஸ்ஸு போயிடுச்சு. சரி, அந்த குழந்தைய தூக்கி எடுத்து பார்த்தா பிறந்த குழந்தையா இருக்குது. அதை தூக்கி என்ன பண்ண அனாவசியமாக போட்டு போயிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தன் வயிற்றுல பெற்றெடுத்த அந்த பிள்ளைய ரொம்ப உதாசீனமாக போட்டுட்டு போயிட்டாங்க தாய். ஆகவே கடவுள் சொல்ற வாக்கு தத்துவம் எவ்வளவு உண்மைன்னு பாருங்க. பிறந்து ஒரு சில நாட்கள் தான் ஆயிருக்கும், அதே மறந்து போட்டு போயிட்டா. அப்புறம் அந்த ஊர்ல ஒரு குழந்தை இல்லாத ஒரு அம்மாவுக்கு அந்த குழந்தை எடுத்து கொடுத்தாங்க. ஏன் சொல்றேன்னா, கடவுள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மை நிறைந்தவளா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாசம் இயேசப்பா நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த மாசம் இல்ல, என்னைக்கும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் நான் உன்னை மறப்பதில்லை. கடவுள் சொல்ற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தமா அது இருக்குது. கடவுள் ஒரு மனிதனை என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். இன்றைக்கு ஏன் மறந்துறாங்கன்னா, சொந்த பந்தங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வசதி வாய்ப்பா இருந்தா சொல்லுவாங்க, இவர்களெல்லாம் கூட என் சொந்தக்காரங்க, இவர் நம்ம சொந்தம்தான் சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம தரத்திலேயோ இல்லை வசதி வாய்ப்புலையோ குறைவாக இருக்கும் ஒரு ஆளாக நான் இருந்தா எதிரில் பார்க்காத மாதிரி என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. நம்ம பார்க்குறோம்ல. அப்புறமா என்னம்மா நீங்கள் போயிட்டீங்கன்னா, நான் கவனிக்கவே இல்லை உங்களை என்ன சொல்லுவாங்க? கவனிக்கவே இல்லை அப்படிதானே சொல்றாங்க. ஆனால் ஏசப்பா ஒரு நாள் அப்படி சொல்லவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் மறக்க மாட்டார். தாவீது என்ற ஒரு சின்ன 17 வயசு ஒரு சின்ன இளையவன், அவனா கூட பிறந்த 7 சகோதரர்கள் பெரியவங்க, 7 அண்ணன் தம்பிங்க, 8ஆவதா இவர் இருந்தார். ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கடவுள் தீர்மானிச்ச போது ஈசாய் தன் தகப்பனே என்ன பண்ணிட்டாரு? ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறவனை மறந்துட்டார். அவனெல்லாம் சாதாரணவன், சின்ன பையன், இல்லை சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்னு மறந்துட்டார். ராஜாவா அபிஷேகம் உன் குடும்பத்தில் தான் ஒரு பிள்ளைய அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு சாமுவேல் சொல்லும் பொழுது ஈசா என்ன பண்றாரு? ஒவ்வொரு பிள்ளையா கொண்டு வந்து விடுறாரு. இவன் தான் ஃபர்ஸ்ட் பார், எலியாப், அம்னேதாப், அதெல்லாம் கொண்டு வந்து ஒருத்தரா நிறுத்துறார். சம்மாவை கொண்டாந்து நிறுத்துறார். ஆனா யாருமே என்ன செய்யல? கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கையில குப்பை வச்சுன்னு ரெடியா இருக்கிறார் சாமுவேல். இவன் தானப்பா. ஏன்னா எலியாப்பு நல்ல வெயிட்டுமா இருந்தார், அவர் இராணுவத்தில் இருந்தார். ஆகவே இவருடைய தோற்றத்தை பார்த்து சாமுவேல் சொல்றார், ஒருவேளை இவனா கூட இருக்கும் அப்படின்னு இவர் தீர்மானிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இவன் மேல் தோற்றத்தெல்லாம் பார்க்காதப்பா, இவனுடைய வெளிய தோற்றத்தெல்லாம் பார்க்காத. இவனை சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் மறக்காம கர்த்தரை ஞாபகம் வச்சுட்டு ஒண்ணுதான். மனுஷெல்லாம் நம்ம முகத்தை பார்ப்பான், மேல் தோற்றத்தை பார்ப்பான், அதனாலதான் மறந்து போயிடறான். இப்போ இந்த உலகத்துல நம்ம இப்ப நடக்கிற இந்த உலகத்துல பாருங்களேன், நாம அவனை ஞாபகம் வச்சு நமக்கு என்ன பரப்பு? அப்படிதான் மனுஷன் நினைக்கிறாங்க. சொந்த பந்தங்களும் கூட அப்படிதான் நினைக்குது. நம்ம ஞாபகம் வச்சிருந்தா அவனால நமக்கு என்ன லாபம் தான் நினைப்பாங்க. ஒருவேளை நம்ம பணம் நிறைய வச்சிருந்தா சொந்த பந்தம் நம்மளை கூடி வரும். ஒருவேளை பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக நாம் இருந்தா சொந்த பந்தம் நம்ம என்ன பண்ணும்? மறக்காமல் இருக்கும். ஆனா சொந்த பந்தம் வருத்தாலும், நம்ம இடத்துல காசு இல்லைனாலும், அழகு இல்லைனாலும், படிப்பு இல்லைனாலும், அந்தஸ்து இல்லைனாலும் மறக்காத ஒரு மனிதன் உண்டு என்றால் அது ஒரே மனிதனா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் இயேசு ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் மட்டும்தான் நம்ம யாரும் மறக்கவே மாட்டார். ஒரு முறை டிசைட் பண்ணி நம்மளை கரம் பிடிச்சா மரணம் நம்மை நெருங்குற வர அவரை நம்மை விட்டு விலகவே மாட்டார், மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. மறந்து போனான் ஈசாய். அப்புறமா சொல்றாரு, எப்பா இவ்வளவுதானா பிள்ளைங்கன்னு சொன்னே. ஆமா இல்ல, ஒரு பையன் இருக்கிறான், அவன் என்ன பண்றான், அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான்பா, அவன் இருக்கிறான். அப்புறமா இது சொல்றாரு, எப்பா அவனை போய் கூட்டினு வா. உடனே இவர் சொல்றாரு, எப்பா அவனை போய் அங்க இருக்கிறான், போய் பிடிச்சினு வாங்க. அவரை பிடிச்சினு வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் ராஜாவாய் மாறுகிறவன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, உன்னை என்ன உலகம் நம்ம வெறுக்கலாம், உலகம் நம்ம மறந்து போகலாம், சொந்த பந்தங்கள் மறக்கலாம், ஒருவேளை தாய் தகப்பன் கூட நம்ம மறந்து போகலாம். உன்னையும் என்னையும் உருவாக்கின என் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்காதவர். ஒரு நாளும் நம்ம மறந்து போகவே மாட்டார், ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஒரு சிலர் பொண்ணு வேணாம், பொண்ணுங்க பிள்ளைங்க மேல பாசம் வச்சு எத்தனை தாய் தகப்பன் இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு அனாதை ஆசிரமம் எத்தனை உருவாயிருக்குது. சொந்த தாய் தகப்பனையும் என்ன பண்றாங்க, மறந்து எடுத்துமா என்ன பண்றாங்க, அனாதை ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டு இருந்தோம், என்னோடு கூட நிறைய மனிதர்கள் அந்த ஆசிரமத்தில் இருந்தாங்க. அன்பாகம் என்று அது பெயர். என்ன பேரா அதுக்கு, அன்பாகம். ஒரு ஆட்டோ ஒன்று வந்தது, அதில் ஒரு வயதான ஒரு அம்மா இறங்கினாங்க. ஒரு கட்ட பேக அந்த டிரைவர் கீழே வச்சார். மத்தியானம் லஞ்சாக இருக்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் அந்த கேட்டு ஓரமாக உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஒரு சிலர் உட்காந்துட்டு இருந்தாங்க, நிழலாக இருக்கிறதுன்னு. ஆட்டோ வந்து நின்றுச்சு. அந்த ஆட்டோ டிரைவர் கட்ட பேக் எடுத்துன்னு வந்து கீழே வச்சார். வச்சுட்டு உடனே திரும்பிட்டு இது உள்ளதான் போவாங்கன்னு சொல்லி கை கட்ட அவர் போயிட்டார். இந்த அம்மா கையில கட்ட பையோட கேட்லயே நின்று அழுகுது, தர தரையோ கண்ணீர் சிந்து. உள்ளவும் வரல, வெளியும் வரல, அவன் விட்டுட்டு போனால அது ரோட்லயே நின்றுட்டு அப்படியே அழுகுது, கண்ணெல்லாம் கண்ணீர் வடியுது. அப்புறம் அது உள்ள இருந்த அதுக்கு இன்சார்ஜா இருக்கிற ஒரு அம்மா வந்து, சரி வாங்க, ஏன்னா அது அனாதாசிரமம் தான், முதியோர்கள் இல்லம். அப்புறம் அவங்கள கூட்டுன்னு உள்ள வந்தாங்க, சேர்ல உட்கார வச்சாங்க. உட்காந்து ஒரு அரை மணி நேரமா அழுதுனே இருக்குது அந்த அம்மா. கண்ணெல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க, எதை குடிச்சாலும் வேணாமா வேணாமா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா சொன்னாங்க, சரிம்மா நீ எங்கேருந்து வர, உன் பேரெல்லாம் சொன்னாதான் நான் என்ன பண்ண முடியும், இங்கே சேர்த்துக்க முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு யாராவது இன்சார்ஜாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், கையெழுத்து போடணும். இவ்வளோ இங்கே அதெல்லாம் வந்து அது வரமுறையாக இருக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எதுக்குமே அவங்க சொல்லவே இல்லை, அழுதுனே தான் இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் என்ன பண்ணுது அந்த அம்மா, அழுதுனே தான். அப்புறம் கூட இருந்தவங்க சொன்னாங்க, எந்த விலாசமும் தெரியல, பேரும் சொல்ல மாட்டாங்க, அழுதுனே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஏற்கனவே அனாதைகளாக அந்த இல்லத்தில் இருக்கிற ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்கிறாங்க, உலகம் இப்படி தான்பா, கவலைப்படாத, நாங்களும் இந்த சூழ்நிலை தான் இங்கே வந்தோம், இங்கே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த தாயாருக்கு கண்ணீர் நிற்கவே இல்லை. அதுலேருந்தே ஒரு இன்சார்ஜும் சொன்னாங்க, இறக்கின அந்த ஆட்டோக்காரை கேட்டிருந்தா கூட அவங்களுக்கு விலாசம்லாம் தெரிஞ்சிருக்கும், இவங்கெல்லாம் சொல்ல மாட்டுறாங்க. எங்கேருந்து வரீங்க, யார் உங்கள் பிள்ளைங்க, யார் பிள்ளைங்க இருக்கிறாங்களா, பொண்ணு இருக்கிறாங்களா, வீட்டுக்காரர் இருக்காரா என்ற இந்த கேள்வியெல்லாம் அவங்களாண்ட என்ன பண்ணுறாங்க, கேட்டுன்னே இருக்காங்க. அவங்க அழுதுனே இருக்கிறாங்க. அப்புறம் சொன்ன பிறகு அந்த ஆட்டோக்காரனோட கேட்டுருக்கலாமே, ஆட்டோக்காரன் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் ஒவ்வொன்று அழுது ரொம்ப சவுண்ட். அந்த அம்மா, அவன் தான்பா என் பிள்ளை, உள்ள கூட எடுத்துன்னு வந்து என்னை சேர்த்துட்டு போவாத, வாசல்லே விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி இந்த தாய் இன்னும் அதிகமாக அழுகிறத நாங்கள் பார்ப்போம். இந்த காலத்தில் பிள்ளைங்கன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட தாய் தகப்பன் என்ன பண்ணுது, மறந்து போகுது. 30 வருஷம் வளர்த்து ஆளாக்கின ஒரு மகன் தன் தாயை உதாசீனமாக மறந்து போகிற காலம். மடி மேலாம் உட்கார வச்சு சோறு ஊட்டி இருப்பாங்க, தோல் மேலே போட்டு சுமந்து இருப்பாங்க, பல நாள் தூக்கம் இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு தாயை மறந்து போகிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு.
ஆனா என் ஆண்டவர் மட்டும் ஒரு மனிதனை மறக்கவே மாட்டாருங்க. ஒரு நாளும் மறக்க மாட்டார். நாம் செய்கிற நல்ல விஷயங்களை அவர் மறந்து போகவும் மாட்டார். நாம் படுகிற பிரயாசத்தை மறந்து போவதற்கு அவர் அநீதி நிறைந்த தேவன் அல்ல. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், நான் அநீதி நிறைந்தவர், என் ஆண்டவர் அல்ல. அவர் மறந்து விடுவதற்கு அநீதி நிறைந்தவர் அல்ல. அநேகமான மனுஷனெல்லாம் ஏசப்பா இல்லைங்க, நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி நிறைந்த கடவுள் அநீதி நிறைந்தவரெல்லாம் இல்லம்மா. நம்முடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறாருல்ல. உலகம் நம்ம மறந்து போகலாம், உற்றார் மறந்து போகலாம், ஒருவேளை பிள்ளை மறந்து போகலாம். அடுத்த கட்டமாக இருக்கிற உலகத்துல 2 காரியங்களை கர்த்தர் வச்சார். உலகத்துல ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, எக்ஸாம்பிளா, கடவுளே படைத்த மனிதனோடு கடைசி வரையும் இருக்க முடியாது என்று சொல்லி முதல்ல தாயை என்ன பண்றார், படைக்கிறார். 2வது யாரை உருவாக்குறாரு, கூடவே இருக்கிற மனைவியை தரார். தாய்க்கு அப்புறம் நிரந்தரமா ஒரு தாய் இல்லை இல்லாமல் போவார்கள் என்று சொல்லி யாரை படைக்கிறாரு, கூட மனைவி சப்போர்ட்டா வைக்கிறார். இன்னைக்கு மனைவியே எத்தனை பேரை மறந்துட்டு போயிடுது. மனைவின்னு சொல்றவங்களே மறந்துட்டு போயிடுது. தாய் மறந்து போறா. ஒருவேளை பிள்ளை மேல நம்ம பாசம் வச்சிருந்தா புள்ள மறந்துட்டு போகுது. எல்லாமே மறக்குப்பாங்கப்பா. ஏன்னா மனிதர்கள் இருக்கிற தன்மை மறப்பார்கள், மறுதளிப்பார்கள், கைவிடுவார்கள். ஆனா கடவுள் மட்டும், என் இயேசு மட்டும் கைவிடவே மாட்டார், நம்மளை மறந்து போகவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு காலத்துல குடிகாரனா இருந்த என்ன அநேக சொந்த பந்தங்கள் மறந்து போச்சு. அநேகர் என்ன ஏளனமாய் திட்டினார்கள், அநேக கவலமாய் என்ன பேசினாங்க. ஆனா இயேசு மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை. என்னை கரம் பிடிச்ச நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரை என் ஆண்டவர் என் மேல கிருபையாய் கருசனையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்னை யார் மறந்தாலும், என்னை யார் வெறுத்தாலும் நான் சோர்ந்து போகவே மாட்டேன். ஏன்னா என்னை உருவாக்கின என் ஆண்டவர் என் மேல இரக்கமா ஒரு நாள் என்ன மறக்காமல் இருக்கிறார். இதுவரை பலன் தருகிறார், இதுவரை உதவி செய்கிறார், இதுவரை என்னை சுமந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கடவுள் மட்டும் உங்களை மறக்கவே மாட்டார். நீ நிச்சயமா இயேசுவை நம்பினா உன் இருதயத்துக்குள்ள என் ஆண்டவரை மட்டும் நீ ஏற்றுக்கொள்வாயானால் என் ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் இது. கடவுள் உனக்காக சொல்றது. ஒருவேளை உன் பிள்ளை மறந்தலாம், உன் தாய் உன்னை மறக்கலாம், ஒருவேளை மனைவி, உற்றார், உறவினர்கள் எல்லாரும் மறந்து போகலாம். என் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு மனிதனையும் அவர் மறப்பாக்கவே மாட்டார், மறந்து போகவே மாட்டார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவர் ஒருவரையும் கைவிடவும் மாட்டார், அவர் மறந்து போகவே மாட்டார். அல்லேலூயா. அவர் மறக்காத தேவன். அல்லேலூயா. அருமையா ஒரு தாசன் பாடுகிறார், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நம்மை சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஒரு நாளும் மறக்காத ஆண்டவருங்க. ஒருவேளை நம்ம பாயிட்டு நிறைய பணம் இருந்தால் நண்பர்கள், ஒரு சில மனிதர்கள் நம்ம மதிப்பார்கள் அல்லது மறக்காமல் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கடவுள் மட்டும்தான் ஒரு மனிதனை மறக்காதவர், அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் கடவுள் சொல்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை, கடவுள் நம்மளை மறக்கவே மாட்டார். எல்லாரும் வலது கரத்தை நேராக உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, இயேசு மட்டும் என்னை மறந்து போகவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம், இயேசு என்னை
மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். எல்லாம் மறந்து போனாலும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அவர் அப்படியே நம்மை பாதுகாக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை வழிநடத்த முடியாது.